ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விளையாட்டு போட்டி மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நடந்தது. அதில் சில விளையாட்டு போட்டிகள்லாம் உங்களுக்கு காமிக்கலை, அதுக்காக நான் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். முதல்ல சின்ன பசங்களுக்கெல்லாம் பலூனை உடைக்கிறது வச்சுருந்தாங்களா, இது பலூனை ஊதி உடைக்கிறது பார்த்துக்கோங்க. இது டொம்மு டொம்முன்னு கேட்டுச்சு. எல்லோரும் செம்ம காமெடி. என்னென்னா மஞ்சள் கையிலுக்கு இன்றைக்கி தான் வெடி போட்டு கொண்டாடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதே இது பெண் பிள்ளைங்களுக்கு வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச அது ஒரே ஒரு இதுதான். என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தண்ணியை கையில் மோந்து அதை சோடா பாட்டிலுக்குள்ளே ஊற்றுறது. அந்த இதை தான் வச்சுருந்தாங்க. ஐயோ! அதுக்கும் படாத பாடுபட்டு எல்லா பிள்ளைங்களும் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விளையாட்டு வச்சுருந்தாங்க. அது என்னென்னா தடை ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்ன நினச்சேன், தடைகளை தாண்டி ஓடுவாங்க தெரியுமா, அந்த ஓட்டம் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டு பார்த்தா முதல்ல ஒரு மிச்சரை கொட்டி வச்சுருக்காங்க ஒரு டேபிளில். அந்த டேபிளில் உள்ள அந்த மிச்சரை சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பழத்தை சாப்பிட்ணும். அந்த மிச்சரை சாப்பிட்றதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அந்த பழத்தை டக்குன்னு சாப்பிட முடியல. ஒரு பிள்ளை ஒரு வாயில் முடிச்சிருச்சு. அது செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஆனால் என்ன, அதை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கைத்தட்டி சூப்பர் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான். அதுக்கப்புறம் என்னென்னா மாவுக்குள்ளே காயின் வச்சுருவாங்க. அந்த காயினை வாயாலேயே எடுக்கணும். ஊதி முதல்ல மாவை தள்ளிட்டு அதுக்கப்புறம் வாயாலேயே எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கொடுக்கணும் லாஸ்ட் எண்டிங்கில். அது ஒன்று நடந்துச்சு. அது செம்ம காமெடி. அது என்னென்னா முதல்ல கப்பில் இருக்க மாவை தூக்கி உள்ளக்க வச்சுட்டு அதுக்கு அடியில் காயினை வச்சுருக்காங்க. கப்புக்குள்ளே வச்சுருந்தோம்னா எப்படி ஊதினாலும் அந்த மாவு வெளியே போகாதுல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அந்த கப்பில் இருந்த மாவை கீழே தட்டி அந்த கப்பில் இருந்து கிட்டத்தட்ட 6 கப்பு வச்சுருக்காங்கன்னா 2 கப்பு மாவே அங்கே வைக்கிறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் 6 கப்பு மாவையும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க. டே எங்களுக்கு சப்பாத்தி போட கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நவுட்டிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பசங்களுக்கு தண்ணிக்குள்ளே ஆப்பிளை தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஆப்பிளை கடிச்சிட்டு அப்படியே கொண்டு போய் வாயில் காமிக்கணும். அங்கே நான் கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். ஆனால் கையால் கடிக்கக்கூடாது. கையை வச்சு எடுத்து கடிக்கக்கூடாது. வாயாலேயே தண்ணிக்குள்ளே மூழ்கி கடிக்கணும். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இது. அதுவும் செஞ்சாங்க. அது செம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கும் நாங்கள் எங்களுக்கு ஆப்பிளை இந்த சைடு கொஞ்சம் நவுட்டி விட்டால் நல்லா இருக்கும்டா அப்படின்லாம் சொல்லி கேட்டோம். அதுக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பசங்க, ஆனால் அங்கெல்லாம் பசங்களாம் சேர்ந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் சாப்பிட்றாங்க எங்களுக்கெல்லாம் கொடுங்கடா அப்படின்னா, இதெல்லாம் விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்க்கணும் செம காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பசங்களுக்கு கம்பு சுற்றுதல். இது நான் போன வருஷம் கம்பு சுற்றுதலுக்கு யாருமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போனதும் பிள்ளைங்கள்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதனால் நான் பொண்ணுங்கள்லாம் செஞ்சோம். இது இந்த தடவை பசங்கள் மட்டும்தான் செஞ்சாங்க. பொண்ணுங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த தடவை கொஞ்சம் தலை சுற்றல் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் போகமாட்டேன் அப்படின்ட்டேன். அதனால் யாருமே வரல. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் இவ்வளோக்குள்ளே அசால்ட்டாக இருக்காங்களே, எல்லாத்துக்கும் நம்ம போட்டி போடணும் போட்டிங்கிறத விட அதை ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிறது தெரியவே மாட்டேங்குதே அப்படின்ட்டு ஒரு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு பல கட்ட யோசனைகள் சொல்லி நிறைய பேர் அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கயிறு இழுத்தல் போட்டி நடந்துச்சு. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கயிறு இழுத்தல் போட்டியில் ஆண்கள் கல்யாணம் ஆன ஆண்களும் கல்யாணம் ஆன பெண்களும் சேர்ந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது லக்கி கார்டு காடை நடுவில் வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் ஓடுவாங்க. அதில் காடை ஒருத்தங்க எடுத்துட்டு பாட்டை நிப்பாட்டிடுவாங்க. இந்த கார்டில் உள்ள அந்த ஸ்பீடா டைமண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமண்டில் உள்ளவங்க அப்படியே நவுண்டு போயிடணும். அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர வர ஒவ்வொரு இதாக பாட்டு போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இது கல்யாணம் ஆனவங்களுக்கும் வைப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் வைப்பாங்க. அது மாதிரி லேடிஸ்க்கும் தனியாக ஜென்ஸுக்கும் தனியாக அப்படி இப்படியும் வைப்பாங்க. இந்த இதில் யார் வின் பண்ணாங்கன்னா கல்யாணம் ஆகாத பசங்க தான். அவங்க 42 பசங்க இருந்தாங்க. இந்த சைடு 38 ஆண்கள் இருந்தாங்க. செம காமெடி. நல்லா சொல்லி சிரித்து சிரித்து வயிறே வலிச்சு போச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கள் இதுக்கே சிரித்து வயிறு வலிச்சு போச்சு. ஆனால் நல்ல காமெடியாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. அதே நேரம் என்ஜாய்மெண்ட்டு அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்ச நேரம் கரெக்டாக இது செஞ்சு முடிக்கவும் எல்லாம் விளையாட்டெல்லாம் முடிக்கவும் மழை அப்படி ஒரு ஊற்றிருச்சு. உங்கள் ஊரில் யார் ஊர்லலாம் இப்படி மழை ஊற்றுனுச்சின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்கேன். அப்படி ஊற்றுச்சு. ஐயையோ, அப்போ நிகழ்ச்சி இன்றைக்கி கட்டு தான் போங்க
அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கரெக்டாக ஆரம்பிக்கிற நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா மழை நின்று அப்படி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடமே நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஒரு ஸ்கார்ஃபை போட்டு தான் போய் உட்காந்துருந்தோம். என் கொழுந்தன் தான் உயிரை கொடுத்து அங்கே போராடி எப்படியாவது வின் பண்ண வச்சிடலான்னு பார்த்தாங்க. முடியலை. ஏன்னா கையை வந்து அந்த இது அறுக்கும்ல, கொஞ்சம்னா தோலை பிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடும். அந்தளவுக்கு எல்லோரும் ஹெவியாக இழுக்கிறாங்கல்ல. ஆனால் என்ன, இந்த இதுக்கு வந்து ப்ரைஸு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு. ஐயோ ப்ரைஸு கிடையாதுன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ப்ரைஸ்லாம் அந்தளவுக்கு கொடுக்குறதுக்கு அவங்களால முடியலை. சரி, இது ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு மட்டும் நாங்கள் போயிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்